இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரெயின்போ கேக் ஆர்டர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இது ஒரு கஸ்டமைஸ்டு கேக். ஃபாண்டன்ட்டில் ரெயின்போஸ் ப்ளஸ் அங்கங்கே குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ், அதுக்கப்புறமா க்ளவுட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். 3rd பர்த்டேக்காக 3ங்கிற டாப்பர் வைக்க சொல்லியிருந்தாங்க, அதையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கேக் செஞ்சு முடிச்சதும் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. வெளியில் போய் கொஞ்சம் நேரம் காத்தாட ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு வெளில போனேன். பப்பாளி மரத்தில் பப்பாளி பால் தெரிஞ்சிச்சு, அதை 2ஐயும் பறிச்சிட்டேன். ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா பெரிய பையன் ஊர்லேருந்து ஒரு 2 கப்பீஸ் தான் கொண்டு வந்து விட்டுருந்தான். அது இப்போது நிறைய குட்டி போட்டு பத்தான்னு வந்துடுச்சு. அதுங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா செடி, மரம், கொடி, பூனி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். அப்போ தான் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி ரிலாக்ஸ் ஆவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.